ஃபஸ்ட் வீக்கு 7 நாள் 35,000 பேர் படம் பார்த்துருக்காங்க. அந்த 35,000 பேரில் 70% ஆன்லைனில் போயிருக்குங்க. ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா மார்னிங் ஷோவில் ஒரு துபாயிலேருந்து ஒரு 10-40 பேர் வந்திருந்தாங்க. வந்து நல்லா ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு யூனிஃபார்ம் மாதிரி போட்டு வந்தாங்க. இல்லாட்டி கேட்ட படம் நல்லா இருக்குது சார், படம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஒரு குரூப் நல்லா இல்லைம்பாங்க, ஒரு குரூப் நல்லா இருக்கும்பாங்க. பட் ஜனங்க அதை பற்றி கவலைப்படுறாங்கன்னு தெரியலைங்க. ஏன்னா சோஷியல் மீடியா பார்த்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி வராமல் இருக்கிறது இல்லைங்க. நீ 200 கோடி 300 கோடி நடிகளை கொடுத்து எடுக்கிறதுனால படம் ஓடுன்னு சொல்ல முடியாது. கதை அழகான கதை, எடுக்கக்கூடியவங்க, டைரக்ஷனு, இந்த கதையில் கான்சன்ட்ரேஷனு அது இருந்தால் தான் அந்த படம் நல்லா ஓடுங்க. பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் வந்த படங்க பெரிய கலெக்ஷன்ஸ் பண்ணியிருக்குங்க அந்த படம். சார் வணக்கம். சார் வணக்கம். ரீசன் வாய்ஸ் நேயர்களுக்கு என் மாலை வணக்கத்தினை உரித்தாக்குகின்றேன். சொல்லுங்கள் சார். நம்ம ஆல்ரெடி நம்ம குட் பேட் அக்லி அஜித் படப்போ நம்ம உங்களை பேட்டி எடுத்தேன். நீங்கள் பல விஷயங்களை, சுவாரஸ்யமான விஷயங்களை நம்மளோட சேனல் நேயர்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போ திரும்பவும் உங்களை கூலி திரைப்படத்துக்காக இன்டர்வியூ எடுக்க வந்தோங்க சார். கூலி திரைப்படம் எப்படி சார் இருக்குது வசூல் ரீதியாக? இல்லை, பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் வந்த படங்க பெரிய கலெக்ஷன்ஸ் பண்ணியிருக்குங்க அந்த படம். சில நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் பண்ணுறாங்க சார், நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இப்போ ஒவ்வொரு தேட்டர்லையும் போயிட்டு இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்களால் அந்த படத்துடைய வசூலுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? இல்லை, ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி க்ரௌடுங்க. செகண்ட் டே ஆல்சோ, தேர்ட் டே, ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே எல்லாம். இன்றைக்கி 6வது நாள், ஃபஸ்ட் வீக் முடியுது, நாளையோட முடியுதுங்க. வசூல் ரீதியாக இந்த ஒரு வாரம் எப்படி சார் இருந்தது? நல்லா இருக்குது, நல்லா கலெக்ஷன்ஸுங்க, கிராஸ் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குங்க. இப்போ என்னென்னா சார், இப்போ இந்த திரைப்படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. பெரும்பாலும் ரஜினி படங்கள் யூ/ஏ இல்லை யூ சர்டிஃபிகேட் வரும். ஸோ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால உங்களுக்கு இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி செம்ம ப்ரெஷர் இருந்திருக்கும், டிக்கெட் ப்ரெஷர். அவங்களுக்குன்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணியிருப்பாங்க. இது நீங்கள் எப்படி சார் சமாளிச்சிங்க? இருந்தது எல்லாம் ஆன்லைன் டிக்கெட்டாக இருக்கிறதுனால எங்கே வேணால் வீட்டில் போட்டு எடுத்துக்கலாமே அவங்களுக்கு. அதனால் அந்த காலத்தில் வரக்கூடிய ப்ரெஷர் எங்களுக்கு இல்லைங்க இப்போது. ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா இப்போது ஃபஸ்ட் வீக்கு 7 நாள் 35,000 பேர் படம் பார்த்துருக்காங்க. அந்த 35,000 பேரில் 70% ஆன்லைனில் போயிருக்குங்க. அந்த ப்ரெஷர் அந்த 70% க்யூவில் நிற்கிற மாதிரி ஒரு இது வரதில்லை இல்லைங்களா. இப்போ நீங்கள் எல்லா ஷோவுமே ஆன்லைன்லேயே விட்டுட்டீங்களா? முதல் காரணம் ஆன்லைனில் கொடுத்துட்றோம். ஒரு டென்ஷன், எங்களுக்கும் டென்ஷன்ஸ் இல்லைங்க. அவங்களும் வீட்டிலே உட்காந்து எடுத்துக்கலாம் டிக்கெட்டை. அவங்களுக்கு எந்த சீட்டு வேணுங்கிற செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேட்டரில் பார்த்த ஆடியன்ஸ் இந்த வருஷத்தில் இந்த படம் தான் அதிகம்னு எடுத்துக்க முடியும். ஆமாங்க. இந்த வருஷம் 8 மாதமாக கடந்த 8 மாதம் பெரிய படங்கள் ஒன்றுமே வரலைங்களே. பார்த்திங்கன்னா ஜனவரியிலேருந்தே 8வது மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. சுத்தமாக பெரிய படங்கள் இல்லை. ஃபஸ்ட்டு ஃபிலிம் இதுதான் பெரிய படமாக வந்திருக்குங்க. இப்போ என்னென்னா இந்த திரைப்படம் இந்த 9 மணி காட்சி, சிறப்பு காட்சி அனுமதி கொடுத்துருந்தாங்க. நீங்களே பார்த்துருக்கீங்க. இந்த 9 மணி சிறப்பு காட்சிக்கு தான் ரொம்ப ரசிகர்கள் தொல்லை தாங்க முடியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர் இருந்தது அவங்களுக்கு. அதான் எல்லாம் ஆன்லைனில் போனதுனால கரெக்டாக அந்த ஷோ டைமுக்கு அவங்க வந்துடுறாங்க, வந்து படம் பார்த்துட்டு போயிடுறாங்க. 9 மணி ஷோவும் நீங்கள் ஆன்லைனில் விட்டுட்டீங்களா நீங்கள்? அப்படி ரசிகமன்றம் தனியாக கொடுக்கலைங்க, கொடுக்குறது இல்லை, அதெல்லாம் கொடுக்குறது இல்லைங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாது எங்களுக்கு. குரூப்பாக வரும்பொழுது அந்த பீப்புளை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா பல்காக டிக்கெட் கேட்டிருப்பாங்க. ரசிகர் மன்றத்தில் 50 டிக்கெட் 100 டிக்கெட் கொடுங்கன்ட்டு. அவங்க தேட்டர் ஓனர்ஸ் ப்ரெஷர் தாங்க முடியாமல் ஃபோனே சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம் போயிட்டாங்க. நானே நிறைய தேட்டர் ஓனர்கிட்ட பேசியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்தது? இல்லை, ஒன்றும் நடக்கலை. இந்த திரைப்படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் இல்லாமல் யூ/ஏ கொடுத்து தான் நல்லா இருக்குன்னு யோசிச்சிங்களா? பெட்டர். அதில் அந்த மாதிரி ஏ சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் ஒன்றுமே இல்லை அந்த படத்தில். பட் ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியலைங்க. இப்போ ஏதோ யூஏக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. செகண்ட் வீக்கில் வந்துருங்கிறாங்க சார். பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக போகும்போது உள்ளே விட மாட்டாங்கன்ற பிரச்சனை நிறைய பார்த்துருப்பீங்க இந்த படத்துக்காக. நாங்கள் குழந்தை குட்டியை வீட்டிலே விட்டுட்டு வர முடியும், நாங்கள் ஒண்டியாக படம் பார்க்க முடியும்னு பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஆடியன்ஸ்லாம் நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க? ஆன்லைனில் எடுக்கிறாங்க, குழந்தைங்களும் சேர்த்து எடுக்கிறாங்க. பட் குழந்தைங்களை அலோவ் பண்ண முடியாது நாங்கள் சொல்கிறோம். கொஞ்சம் எம்ப்ராசிங் சிச்சுவேஷன் தான் ஃபேமிலிக்கு. குழந்தைங்களுக்காக தான் அந்த ஃபேமிலி படம் பார்க்க வர்றாங்க. இல்லை சார், நிறைய பெரும்பாலும் ரஜினி படங்கள், விஜய் படங்கள், அஜித் படங்கள், இந்த படங்களில் ஃபேமிலியாக வர்ற ஆடியன்ஸ் அதிகம். சிவகார்த்திகேயன் படங்கள்லாம் ஃபேமிலி க்ரௌடு நிறைய இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏன் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நீங்கள் யோசிச்சிங்க? ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து அது படம் கதை அந்த மாதிரி இருந்திருக்கும் போல இருக்கு. பட் படத்தை பார்த்த அளவில் ஏ சர்டிஃபிகேட்டுக்கு உண்டான சப்ஜெக்ட் எதுவுமே இல்லை. கொஞ்சம் குரூயலாக இருக்க வழியே வேறு ஒன்றும் அதில் கிடையாதுங்க. செக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்படி சார் ஃபீல் பண்ணீங்க படம் பார்த்துட்டு? ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது, படம் போகுது, ஒன்றும் தப்பு இல்லைங்க. விமர்சனம் பண்ணுறாங்க சார், படங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க. இங்கே திரையரங்கு உரிமையாளர் நாங்களே பணத்தை போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் பணத்தை எடுக்க முடியாமல், நீங்கள் தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணி இருக்கிற வர வசூலை கூட தடுக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா?
சார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. அந்த படத்தை ஓட்டணும்னு படம் ஆக்சுவலாக ஓடிட்டுருக்கு, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. பட் இங்கே யாரும் அப்படி வந்தாலும் வரல, வந்த நெகட்டிவாக யாரும் சொல்லலை படத்தை பொறுத்தவரை. ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா மார்னிங் ஷோவில் ஒரு துபாயிலேருந்து ஒரு 10-40 பேர் வந்திருந்தாங்க. கேரளா பீப்புளு வந்து நல்லா ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு யூனிஃபார்ம் மாதிரி போட்டு வந்தாங்க. இல்லாட்டி கேட்ட படம் நல்லா இருக்குது சார், படம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. இப்போ இந்த செலிப்ரேஷன்னாவே கோவையை பொறுத்த வரைக்கும் அர்ச்சனா காம்ப்ளெக்ஸ் வந்து ஓரளவுக்கு ஃபேமஸ். இந்த படத்துக்கு எந்த மாதிரி சார் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க? நல்லா இருக்குங்க. 4 நாள் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவு க்ரௌடுங்க. நல்லா போட்டு என்ஜாய் பண்ணாங்க, சத்தம் போட்டு கத்தி கித்தி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அம்மா, ஜனங்களுடைய அபிலாஷைகளை நம்ம குறுக்க நிற்க வேண்டாம் அப்படின்ட்டு, அடுத்தவங்க படம் பார்க்குறத மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி படம் பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர், வேட்டையன், கூலி, இந்த 3 படத்துக்கும் என்ன டிஃபரெண்ட்? கூலி எனக்கு ஜெயிலர் அளவுக்கு பண்ணுமான்னு தெரியலைங்க. பட் கூலி வேட்டையனை விட பெட்டர் பிக்சருங்க. முழுவீங்க தான் போட்டோம், வேட்டையை விட பெட்டர் பிக்சர். நடிகருக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா போட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா மறைமுக போட்டியாக வந்து இந்த நடிகரோட ரசிகர்கள் இந்த நடிகரை தாக்குறது, இந்த நடிகரோட ரசிகர்கள் இந்த நடிகரை தாக்குறது. எங்களை பொறுத்தவரை சினிமா நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், ஓட்டி கொடுத்துட்றோமே ஒழிய படத்தை தியேட்டரில் போட்டு கொடுத்துட்றோம். அந்த ரசிகர்கள்லாம் அவுட் சைட் த இண்டஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கிறது, அது நமக்கு தெரியாத சப்ஜெக்ட் என்ன. இல்லை சார், நீங்கள் வந்து பல திரைப்படங்கள் வந்து நம்ம தேட்டரில் போட்டிருப்பீங்க. ஒரு பொங்கல் தீபாவளி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 நடிகர்கள் படம்லாம் ஒன்றா ரிலீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியும், ரஜினி படம், கமல் படம், விஜயகாந்த் படம், பார்த்திபன் படம், பாக்யராஜ் படம், எல்லா படம் ரிலீஸ் ஆகும் கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு இது இல்லை. இந்த சமூக வலைத்தளங்கள் பெருசானதுனால இந்த போட்டிகளாக நடக்கிறதுனால இதனால் திரையரங்க ஒரு குரூப் நல்லா இல்லைம்பாங்க, ஒரு குரூப் நல்லா இருக்கும்பாங்க. பட் ஜனங்க அதை பற்றி கவலைப்படுறாங்களான்னு தெரியலைங்க. ஏன்னா சோஷியல் மீடியா பார்த்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி வராமல் இருக்கிறது இல்லைங்க. அவங்க எதாவது பிடிச்ச சப்ஜெக்ட் உள்ளே இருந்தால் கண்டிப்பாக படம் பார்த்துட்றாங்க. இல்லை சார், இப்போ சோஷியல் மீடியாவால் வந்து படத்துக்கு வந்து பாதிப்புன்னு நினைக்கிறீங்களா இல்லை லாபம்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு சோஷியல் மீடியா ஒரு மாதிரி இருக்குங்க. நம்ம அது நடத்துகிறவங்க அவங்களோட அபிலாஷைகள். இல்லை, உங்களுடைய பார்வை எப்படி சார் இருக்குது? இல்லை, இங்கே சோஷியல் மீடியா நான் பார்க்கலைங்க. ஃபஸ்ட்டு வீக்கு நல்லா கலெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த படம். இப்போ குறிப்பிட்ட ஒரு இது இருக்கும், ஒரு தேட்டருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஒரு நமக்கு வந்து இந்த தேட்டருக்கு வந்து நமக்கு இந்த அளவுக்கு வசூலானால் நம்ம இந்த படத்துக்கு பிரேக் ஈவன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்களா சார்? இல்லை, அதே படங்கள் ஓடுதுங்க. 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் ஓடுது. மேக்ஸிமம் இன்றைக்கெலாம் 4 வாரம் ஓடிச்சுன்னா பெரிய படம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவி ஒரு படம் ரிலீஸ் ஆகிது, உங்களுக்கு தெரியும். அது நல்ல குட் ஃபேமிலி சப்ஜெக்ட். இங்கே தான் போட்டோங்க, 3 வாரம் போச்சு. நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட்டுங்க அந்த படம். ஸோ இந்த வருடம் கணக்கு பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250-60 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. மொத்தமே பார்த்தீங்கன்னா திரையரங்குகளுக்கு, விநியோகஸ்தர்களுக்கு இல்லை ப்ரொடியூசர் லாபம் கொடுத்த படமே ஒரு 7-8 படம் தான் சொல்கிறாங்க. அது மாதிரி உண்மையாக சார்? அது கரெக்ட். 7 படம் கூட இல்லைங்க. எதிர்பார்ப்புகள் நடக்கலை எல்லாமே. இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த வருஷம் சினிமாவுக்கு ரொம்ப பேட் பீரியடுங்க. சார், பல திரைப்படங்கள் வெளியாக நம்மளும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கோம். ஆனால் எதிர்பார்த்தது பூர்த்தி செய்ய முடியும் போது என்ன சார் என்ன பண்ண முடியும்? மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் தானே. ஒவ்வொரு படம் எடுத்து விடுறாங்க, மார்க்கெட் பண்ணுறாங்க. ஒத்துக்கிட்டால் பெரிய ஹிட்டு, இல்லைன்னா படம் அவுட்டு, அவ்வளோதானங்க. இந்த முதல் நாள் வசூல் அப்படின்ற மாதிரி இந்த போட்டி, பல போட்டிகள் நடக்கும் சார். சார் அது வர்றது டிவி, அது பேப்பரில் அது வர்றதெல்லாம் வேறு வித்தியாசம். ஏன்னா நான் ஒரு தியேட்டரை பற்றி தான் பேச முடியும். தமிழ்நாடு முழுவதும் 400 தியேட்டர் 300 தியேட்டரில் படம் போடுறாங்க. அவங்கள ப்ரொடியூசர் சைடில் தானே தெரியும் ஹிட்டா இல்லையான்னு. இல்லை சார், ஒரு நடிகர் வந்து அரசியல் பக்கம் போகிறாரு, ஒரு நடிகர் வந்து தன்னுடைய ஆம்பிஷன் அச்சீவ் பண்ணுன்ட்டு கார் ரேஸ் அதுன்னு கலந்துக்கிறாரு. ரஜினிகாந்த் படம் கொடுக்குறாரு, கமலஹாசனும் அரசியல் பக்கம். சார் அவங்களால பாராட்டணும் சார். இண்டஸ்ட்ரியை நம்பி இண்டஸ்ட்ரியை வாழ வைக்கணும்னு சொல்லி ரஜினிகாந்த், கமல் சார்லாம் வருஷத்துக்கு 2 படம் 3 படம் பண்ணி கொடுக்குறாங்களே, பாராட்டணும். இல்லை சார், இப்போ என்ன, இப்போ ஆடியன்ஸே பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு வர கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ தான் கைவிட்டுலாம் ஒரு 10 நடிகர்கள் தான் ஈகராக இருக்காங்க. படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையா அடுத்த விஷயம், அந்த நடிகர் படம் வந்தாலே பார்த்துன்னு யோசிக்கிறாங்க. ஸோ அந்த நடிகர்கள் கூட இப்படி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. சினிமாவை வாழ வச்சுட்டு இருக்காங்களே, நம்ம பாராட்டி தான் ஆகணும். இல்லை சார், இப்போ அஜித் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரேஸுக்குன்னு போயிடுறாரு. விஜய் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் வந்து இப்போதைக்கு கடைசி படம் சொல்கிறாங்க, அடுத்து வருவாரா வரமாட்டாரான்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா படங்களும் பெருசாக போதா இல்லையான்னு தெரியல. சிவகார்த்திகேயன் படங்கள் ஒரு படம் ஹிட் ஆகுது, ஒரு படம் சரியாக போகல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு ஏற்றத்தாழ்வு. படத்துடைய கதையை பொறுத்து தானுங்க. கதையை எப்படி பப்ளிக்கை எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க அந்த கதையை, அதை வச்சு தான் படம் ஓடுதுங்க. சார், இது வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுன்னு எடுத்துக்க முடியுமா ஒரு நடிகருடைய? ஏற்றத்தாழ்வு இல்லைங்க, சின்ன படங்களும் ஓடுது. இப்போ தலைவந்தலே ஒரு பெரிய ஆக்டர் இல்லை, விஜய் சேதுபதி ஒரு ஆவரேஜ் ஆக்டர் தானே. பட் படம் போயிட்டு தான் இருக்கு. கதை நல்லா இருந்தால் படம் ஓடுதுங்க. அப்போ ஹீரோ தாண்டி கதை முக்கியம். கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் பாருங்கள். கேரளாவில் பாருங்களேன், மலையாள படங்கள் எவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுக்குறாங்க ஒரு படம்.
தமிழ் இண்டஸ்ட்ரியோட கிராஸ் பண்ணி கலெக்ட் பண்ணுறாங்களே. இப்போ நீங்களே சொல்கிறீங்க சார், ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் வந்து தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு பிச்சுக்கின்னு ஓடுது. ஆனால் பட் என்னென்னா நம்ம தமிழ் படங்கள் இங்கே நல்லா இருந்தால் கூட அந்த கேரளாவில் வந்து பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியுது. என்ன காரணம் சார் அது? அப்படி இல்லை, கேரளாவில் சில படங்கள், எல்லா படம் ஓடுறதில்லை. படங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியோட கேரளாவில் நல்ல கதை அம்சம் உள்ள படங்கள் வருதுங்க. இங்கே கதைக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இல்லை சார், நடிகர்களுடைய சம்பளம் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரொடியூசர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்க. நாங்கள் 3rd டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்துட்ருக்கோம். சம்பள விஷயங்களை ப்ரொடியூசர்ஸ் தான் தெரியும். இல்லை சார், இப்போ வந்து ஒரு நடிகர் வந்து ஒரு 300 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒரு 200 கோடி ரூபா சம்பளமே அவர் வாங்கிடுற போது மீதி இருக்கிற 100 கோடி ரூபா வச்சு தான் அந்த படத்தையே எடுக்க முடியுது. அப்படி இன்னும்போது அதை எப்படி எடுக்க முடியும்? இப்போ ஒரு KGF 2 எடுத்திங்கன்னா பட்ஜெட் பெருசாக இருந்தால் கூட ஹீரோடைய சம்பளம் கம்மி, மீதி இருக்கிற பட்ஜெட்டை வச்சு அவங்க அந்த பிரம்மாண்டத்தை காட்டுறாங்க. ஆனால் இங்கே ஹீரோக்கே 75% போயிடுது. நல்லா எடுத்தாலுங்க கதை நல்லா இருந்து ஜனங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் ஓடுங்க. நீ 200 கோடி 300 கோடி நடிகளை கொடுத்து எடுக்கிறனால படம் ஓடுன்னு சொல்ல முடியாது. கதை அழகான கதை, எடுக்கக்கூடியவங்க, டைரக்ஷனு, அந்த கதையில் கான்சன்ட்ரேஷனு அது இருந்தால் தான் அந்த படம் நல்லா ஓடுங்க. சார், இப்போ நீங்கள் ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு இருக்கீங்க. நீங்கள் 45 இயர்ஸ் இருக்கு சார். 45 இயர்ஸ் இருக்கு. 40 ஆண்டுக்கு மேலே சொல்லிட்டேன். நான் 45 இயர்ஸாக நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் பார்த்து வியந்த நடிகராக யார் சார் சொல்லுவீங்க இந்த 45 ஆண்டுகள் வரலாற்று? சார், ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒருத்தர் இருந்திருக்காங்களே. சிவாஜி சார், எம்ஜிஆர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கமல் சார், ரஜினிகாந்த் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அஜித், விஜய். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் வந்துட்டுருக்காங்களே. இப்போ சிவகார்த்திகேயன்லாம் நல்லா, அந்த அமரன்லாம் நல்லா போச்சு. இல்லை சார், மற்ற மாநிலங்களில் பார்க்கும்போது என்னென்னா, ஒரு பின்னாடி வந்த ஆர்டிஸ்ட் வந்து அவருடைய ரசிகர்களோ யாருமே வந்து முன்னோடிகளை வந்து வழிநடத்துகிறாங்க, மதிக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ரஜினி ஃபேன்ஸு, ஒரு ரஜினிகாந்த் மீது வந்து விஜய் ஃபேன்ஸுக்கு வன்மம், ஒரு விஜய் ஃபேன்ஸுக்கு சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் மீது வன்மம், இப்படியே வந்து ஒரு போட்டி மாதிரி, ஒரு பராமரி போயிட்டுருக்குல்ல சார்? அது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நாங்கள் வரல. படங்களை ரிலீஸ் பண்ணுறோம், 1 வாரம் 2 வாரம் ஓடுது. நல்ல படங்கள் 3 வாரம், ரொம்ப நல்ல படம்னா 4 வாரம் ஓடுது. அவ்வளோதான். இன்னும் அன்றைக்கி மாதிரி வந்து 100 நாள் 170 அதெல்லாம் நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் அதிகம் தானே. ஸ்க்ரீனு நீ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட், இந்த டெரிட்டரி, கோயம்புத்தூர், நீலகிரி, பெரியார் மாவட்டம்னு சொல்கிறோம். 150 தியேட்டரில் படம் போடுறோம்ல. அந்த காலத்தில் 5 தியேட்டர் தானே, 6 தியேட்டர் 7 தியேட்டரில் படம் போடுவோம். இன்றைக்கி 140 130 ஸ்க்ரீனில் போடுறோம். ஏன்னா உடனே OTTயில் வந்துடுது. அதனால் சீக்கிரம் போட்டு சீக்கிரம் எடுக்கணுங்கிற ப்ரொடியூசர்ஸோட வியூ. நாங்கள் கோஆப்ரேட் பண்ணுறோம் சார். இப்போ OTTயில் 4 வாரங்கள்லேயே படம் வந்துடுது. ஸோ இதனால் வந்து திரையரங்குகள் வந்து படம் வர கொஞ்சம் பாதிப்பு தானுங்க. கொஞ்சம் லாங் டேர்ம், அதாவது தியேட்டர் வந்து ஒவ்வொரு தியேட்டர் நடத்துதுங்கிறது அந்த ஆடியன்ஸு, அந்த ஸ்டாஃபு, கரண்ட் சார்ஜு, இந்த மாதிரி பல எக்ஸ்பென்சஸ் இருக்குங்க. கொஞ்சம் தள்ளி அவங்க ஆக்சுவலாக ஒரு 50 நாள் தள்ளி படம் விட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபீல் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க வந்து ஒரு தியேட்டர்லேயே வந்து 3 வாரம் 4 வாரம் தான் ஒரு படமே நல்லா இருந்தால் கூட அவ்வளோ ஒரு தியேட்டர் இல்லையே, 400-500 தியேட்டரில் படம் ஓடுது இல்லைங்க. இது தவிர கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாம் ஓடிட்டு தான் இருக்கு. இல்லை ஓடுது சார். இப்போ அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா 4 வாரங்கள் ஓனாலும் பெரிய வெற்றின்ற மாதிரி இன்றைக்கி ஆகிடுச்சு. ஆனால் OTT தளங்கள் வந்து 4 வாரங்கள் கழித்து தானே சார் படமே போடுறாங்க. டைம் ஃபேக்டரு இல்லை, சிலதெல்லாம் 2 வாரத்திலே வந்துடுது. இப்போ என்ன ஆகுனா, ஜனங்க அந்த படம் OTTயில் வரும்னு சொல்லி ஒரு செக்டர் வராமே போகலாமே. ஸோ சீக்கிரமாக வரதுனால அந்த செக்டர் ஆடியன்ஸ் வராததான் தான் ஒரு வசூலில் ஒரு இழப்புன்னு சொல்ல வரீங்களா? இப்போ இது கூட 190 rupees தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் ரேட் ஆஃப் அட்மிஷனுங்க. இப்போல்லாம் 190 தான் போயிட்டுருக்குங்க. ஃபஸ்ட் டே ஒரு ஷோ மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக போச்சு, பாக்கி எல்லாம் 190 தான் போயிட்டுருக்கு. இப்போ டிக்கெட் இஷ்யூன்னு சொல்லும்போது சார், பல ஊர்களில் வந்து முதல் நாள் அந்த 9 மணி காட்சிக்கு 2000 ரூபாய் விற்றாங்க, 3000 விற்றாங்க. அதுக்கெல்லாம் ஆடியன்ஸ் வரமாட்டாங்க சார். சும்மா பத்திரிகை, டிவியில், சோஷியல் மீடியாவில் போடுறீங்களே ஒழிய அதுக்கெல்லாம் 2000 3000 கொடுத்தல யார் படம் பார்ப்பாங்க? சும்மா அதெல்லாம் ஒரு பூஸ்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறதுங்க. இல்லை சார், ஏன்னா வந்து முதல் காட்சிக்கு இந்த 190 ரூபாய் டிக்கெட்டே வந்து 500 ரூபாய் 700 ரூபாயில் விற்றதா வந்து ஒரு வீடியோக்கெல்லாம் கூட வந்தது. சார், ஆன்லைனில் எப்படி விற்க முடியுங்க? ஆன்லைனில் ரேட் ஆஃப் அட்மிஷன் போடுறோம், எல்லா தியேட்டர்ஸும் ரேட் ஆஃப் அட்மிஷன் போடுறோம், அவன் செலக்ட் பண்ணுறாங்க. இல்லை சார், இப்போ என்னென்னா ஒரு நம்ம திரையரங்கு சொல்ல முடியாது சார். ஒரு சில திரையரங்களை வந்து அவங்களே வந்து இந்த 12 மணி காட்சி, இந்த மாதிரி காட்சி அதிகமாக வைக்க சொல்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் கண்ட்ரோல் பண்ண சன் டிவி பாராட்டணும். சன் டிவி, ஏன்னா இந்த படம் அவங்க எடுத்திருக்காங்க, டைரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, டைரெக்டாக தியேட்டர்ஸில் போட்டிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்படியெல்லாம் அவங்களும் யார் இந்த ரேட் போட்டு விழுங்கணும்னு அவங்க சொல்லலை.
ஏன்னா அதை தான் சொல்கிறாங்க, தேட்டருக்கார கேட்கும்போது ரெட் ஜெயிண்டே விற்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவனுங்க. ரெட் ஜெயிண்டில் அப்படி சொல்ல, ரெட் ஜெயிண்ட் இந்த எவ்வளோ படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அப்படி எதுவும் சொல்கிறதில்ல. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.